ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय उसके 23वें वचन को पढ़ेंगे। சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தில் நம்ம முதலாவது பகுதியில் பார்க்கும்போது தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் என்று பார்க்கிறோம். इस वचन में परमेश्वर का एक नाम दिया गया है, शांति का परमेश्वर। இதை வச்சபடி நாம் ஆராதிக்கிற தேவர் அவர் சமாதானத்தின் தேவன். किलो विश्वास करते हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो शांति का परमेश्वर। வேதத்தில் எத்தனையோ பெயர்கள் நாம் பார்த்தாலும் கூட और इस पवित्र शास्त्र में हम बहुत सारे लोगों के बारे में देख सकते हैं। சில நேரம் நாம் யெகோவா ஈரே அவர் தேவைகளை சந்திக்கிறவர் நாம் பார்க்க முடியும். हम पढ़ सकते हैं यहोवा यीरे हमारी जरूरतों को पूरा करने वाला परमेश्वर है। இல்லை எல்ரோய் நம்மளை காண்கிறவராய் நாம் பார்க்க முடியும். एलरोई हमें जो देखने वाला परमेश्वर है। இங்கே பார்க்கிறோம் அவர் சமாதானத்தின் தேவன். यहाँ पर हम पढ़ते हैं वो शांति का परमेश्वर है। ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல கூட यशायाह 9वां अध्याय उसके 6ठे वचन में भी ஏசாயா 9:6வது வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் சமாதான பிரபு எனப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். यशायाह 9वां अध्याय 6ठे वचन में हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, वो एक शांति का राजा कहला जाएगा। எத்தனையோ பேர்கள் அங்க பார்த்தாலும் கூட இங்க ஒரு குறிப்பிட்ட பெயர் கடைசியில பார்க்கும்போது சமாதான பிரபு எனப்படும். तो इस वचन के अंत में हम पढ़ते हैं कि वो शांति का राजकुमार कहलाया जाएगा। நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவனோ அவர் சமாதானக்காரர், சமாதான பிரபு. तो हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो शांति का परमेश्वर है। அவரே யோவான் 14:27வது வசனத்துல சொல்கிறார். यूहन्ना 14 अध्याय के 27वें वचन में कहता है, யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல यूहन्ना 14 अध्याय के 27वां वचन में சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், मैं तुम्हें शांति दे जाता हूँ। அவருடைய சமாதானத்தை அவர் யாருக்காக வைத்து போகிறார் என்றால் நம்மளுக்காக வைத்து போகிறார். और यीशु मसीह अपनी शांति हमारे लिए रख छोड़ता है। வைத்து போனாரா போகவில்லையா? क्या वो रख दिया है कि रखने वाला है? சொன்னீங்க அவர் அவருடைய சமாதானம் எனக்காக வைத்திருக்கிறார். उसने अपनी शांति को हमारे लिए दे दिया है। அவருடைய சமாதானத்தை, அவருக்கு இருக்கிற அந்த சமாதானத்தை அவர் நம்மளுக்காக கொடுக்கிறார். पर यीशु मसीह ने अपनी शांति को हमारे लिए दे दिया है। அந்த சமாதானம் உலகத்துல யாரு கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல. और वो जो शांति जैसे संसार में कोई देता वैसा नहीं। உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது கர்த்தருடைய சமாதானம். वो जो संसार देता है वो वाला नहीं, लेकिन वो परमेश्वर देता है वो शांति है। ஆகையால் கடைசி பகுதியில் சொல்கிறார், इसलिए वो अंतिम भाग में वो कहता है, என்னுடைய சமாதானத்தை வைக்கிறேன், ஆகையால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும் என்றால் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. क्योंकि मैं तुम्हें जो शांति देता हूँ इसलिए तुम्हारा मन ना घबराए और ना डरे। அதில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. बाज में देखकर कहे कि परमेश्वर का शांति आपके जीवन में है। ஆகையால் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. इसलिए आप ना घबराइए ना डरे। ஹல்லேலூயா. हालेलुया। யாரெல்லாம் அவருடைய சமாதானம், அவர் சமாதானக்காரன் சொல்கிறார்களோ, जो कोई कहता है कि परमेश्वर शांति का राजा है, சமாதான தேவன் சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு நாளும் அவருடைய நிலைமையை பார்த்து பயப்பட वो மாட்டார்கள். कभी भी अपने परिस्थिति को देख के घबराएंगे नहीं। எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் பூர்ண சமாதானத்தோடு அவர்கள் இருப்பார்கள். हर परिस्थिति में वो शांति के साथ जिएंगे। ஆனால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில நிலைமைகளை பார்க்கும்போது, लेकिन हमारे जो जीवन में कुछ परिस्थिति को जब हम देखते हैं, சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்ம அதிகமாய் பயந்து போகிறோம். जब हम कुछ परिस्थिति का सामना करते तो हम बहुत घबरा जाते हैं। நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல, न्यायियों 6ठे अध्याय के दूसरे वचन में, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்க மீதியானியர்களை குறித்து பார்க்கிறோம். न्यायियों 6ठे अध्याय के दूसरे वचन में उन मिद्यानी के बारे में हम देखते हैं। அவர்கள் இஸ்ரவேலை மிகவும் கொடூரப்படுத்தினார்கள். उन लोगों ने इस्राएल पर बहुत ही सताए थे। இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டார்கள். उन इस्राएल पर वो प्रबल हो गए थे, அதிகமாய் அவர்கள் தொந்தரவு செய்ததனால क्योंकि बहुत उन इस्राएलियों को सता रहे थे। இவர்கள் சந்திக்க முடியாமல், அவர்கள் விரோதமாய் நிற்க முடியாமல் பயந்து ஓடி போனார்கள். अब इस्राएली उनके सामने खड़े नहीं रह पाए और वहां से भाग गए। எங்கே அடைக்கலத்தை தேடினார்கள். वो छुपने के लिए अब कहां जगह ढूंढ रहे थे? மலைகளும் கெபிகளும் குகையிலும் போய் அவர்கள் அரணான சில அடைக்கலம் இடத்துல அவர்கள் போய் ஒளிந்தார்கள். वो गड्ढों में, गुफाओं में और किलों में जाकर अपने जगह को ढूंढ रहे थे, அவ்வளவு அந்த எதிரிகளுடைய கரம் அவங்கள் மேல் பாரமாய் இருந்தது. क्योंकि उन शत्रुओं का हाथ उतना उन पर हावी था। பெரிய பலவான்கள் பலசாலியை போல் காணப்பட்டார்கள். बड़े एक बलवान लोगों के समान वो दिखाई पड़े थे, எண்ணிக்கையில அதிக பேராய் காணப்பட்டார்கள். और गिनती में भी वे लोग बहुत अधिक थे। இரண்டாவது அந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம். और चौथा वचन में हम पढ़ते हैं, 6வது அதிகாரம் 4வது வசனத்துல, न्यायियों 6ठे अध्याय के चौथे वचन में, இவர்கள் இருந்த அந்த எல்லா விளைச்சல்கள், ஆகாரம், அந்த ஆடு மாடுகள், கழுதை எல்லாமே இவர்கள் வைக்காமல் போனார்கள். और उनका जो भेड़ बकरी गाय बैल सब वो उन्होंने छोड़ दिया। இவர்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். उनके सारे आशीषों को उन्होंने ले लिया। இப்போ எதிரிகள் இருக்கிறார்கள், எல்லா ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்த ஜனங்கள் இருக்கும்போது, अब जब इस्राएल के पास कोई आशीष नहीं बचा और सारे जो शत्रु उनके विरोध में थे, ஜனங்கள் கண்ணீரோடு காணப்பட்டு கர்த்தரிடத்தில் முறையிடும் போது, जब लोग परमेश्वर की दुहाई दे रहे थे, கர்த்தர்
இடத்தில் வந்து சந்தித்து பேசுகிறார். तो परमेश्वर किसे मिलकर अब बात करने लगे? யாரை சந்தித்து பேசுகிறார்? परमेश्वर किसे मिले? கிதியோனிடத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறார். परमेश्वर का स्वर्गदूत गिदोन से आकर कहता है, அவர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் இந்த ஜனங்களை விடுவிக்க போகிறேன். और स्वर्गदूत ने कहा कि मैं तुझे लेकर इन लोगों को छुड़ाऊंगा. கூப்பிடும்போது சொல்கிறார், பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். जब उसने गिदोन को बुलाया तो वो कहता है कि तो एक बलवान है. ஆனால் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, लेकिन 15वें वचन में हम पढ़ते हैं, நியாயாதிபதிகள் 6:15வது வசனத்துல न्यायों 6 अध्याय के 15 वचन में இந்த கிதியோனுடைய நிலைமையை பார்த்து, அவன் இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து அவன் சொல்கிறான், उस गिदोन ने अपने परिस्थिति को देखकर उसने कहा, மனாசேலின் குடும்பமோ மிகவும் எளியது. वो कहता है मनुष्य में मेरा जो सबसे कंगाल है. தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்று அவன் वो சொல்கிறான். कहता है अपने पिता के घराने में मैं सबसे छोटा हूँ. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் பேசினாலும் கூட இவன் அந்த நிலைமையை பார்க்கும்போது சொல்கிறார், என்னால முடியாது, நாம் எதிர்த்து போக முடியாது. चाहे परमेश्वर ने उसको शक्तिशाली बुलाया, लेकिन ये अपने परिस्थिति को देखकर कहता है कि मैं नहीं कर पाऊंगा. ஒருவேளை நான் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் கூட போனாலும் கூட நாம் ஒருவேளை தோல்வி அடைய முடியும். और शायद हम भी ऐसे जाएंगे तो हम हार का सामना कर सकते हैं. 17வது வசனத்துல சந்தேகத்தோட அவன் தேவனிடத்துல கேட்கிறான். और इसलिए 16 वचन में वो बहुत एक संदेह के साथ परमेश्वर से पूछता है. 17வது வசனத்துல அவன் ஒரு சந்தேகத்தோட பேசுகிறவர் தேவன் என்றால், और 17 वचन में कहता है कि अगर तो परमेश्वर ना हो तो நீங்க எனக்கு என்னத்தை காட்ட வேண்டும்? ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். उसने कहा कि परमेश्वर तू एक चिन्ह को मुझे दिखा. அது எப்படி நான் உங்க வார்த்தையை நம்பி நான் போக வேண்டும்? நான் ஒருவேளை அழிந்து போவேன் என்றால், और उसने कहा अगर मैं तेरे वचनों के अनुसार जाऊं, अगर मैं नाश हो जाऊं तो, ஆகையால் பேசுகிறவர் தேவன் அதை அறிய அவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். इसलिए यदि मुझे जानना है कि आप परमेश्वर आप मुझसे बात करें, इसलिए आप मुझे एक चिन्ह दिखाइए. ஹல்லேலூயா. हालेलुया. 18வது வசனத்துல வாசிக்கிறோம், और 18 वचन में पढ़ते हैं, அடையாளத்துக்காக அவர் என்ன செய்கிறான்? उस चिन्ह के लिए उसने क्या किया? சொல்கிறான், நான் உங்களுக்காக ஒரு காணிக்கையை கொண்டு வருவேன். उसने कहा कि मैं तुम्हारे लिए एक दशवांश लेकर ஒரு आऊंगा, பலியில நான் ஒரு காணிக்கையை உங்களுக்காக கொண்டு வர போகிறேன். और मैं एक दशवांश तुम्हारे लेकर आऊंगा. அந்த காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்வீர் என்றால் நான் அறிந்து கொள்வேன், நீங்க தேவன் என்று அறிந்து கொள்வேன். और अगर उसे आप अंगीकार कर ले तो मैं समझ जाऊंगा कि आप परमेश्वर है. 21வது வசனத்துல, और 21वां वचन में அப்படி அவன் அந்த அடையாளத்துக்காக அந்த காணிக்கை பலி கொண்டு வரும்போது கர்த்தருடைய தூதனோ அந்த காணிக்கையை தொடும்போது அக்கினி புறப்பட்டு அதை பட்சித்தது. और जब उसने उस बकरी का एक बच्चे को लेकर आया तब परमेश्वर की आत्मा ने, ஹல்லேலூயா, हालेलुया, எவ்வளவு நல்ல தேவன். அவர் அடையாளம் கேட்டாலும் கூட அவர் கோபப்படாமல் அந்த அடையாளத்துக்கு ஒரு பதிலை கொடுத்தார். और कितना अच्छा परमेश्वर, उसने चिन्ह को पूछा तो भी परमेश्वर ने उस चिन्ह को दिखाया. அவருடைய அந்த சந்தேகத்தை அவர் அதை காண்பித்த, நான் தான் தேவன் என்று அந்த அவனுக்கு வெளிப்படுத்தினார். उसके मन में सारे संदेह को दूर करके परमेश्वर ने प्रकट किया कि वो ही सच्चा परमेश्वर है. அப்ப நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இதனால அவனுடைய பயம் நீங்க இருக்கலாம். तो शायद आप सोच सकते हैं कि इसके द्वारा उसका जो डर अब गया है. ஆனால் இனிமே அவன் பயத்தோடு இருந்தான், எப்படி நான் இந்த ஜனங்களை சந்திக்க போகிறேன்? लेकिन उसके बाद भी वो घबराया था कि मैं इन लोगों का सामना कैसे कर पाऊं. எப்படி மீதியானியர்களை நான் சந்திப்பேன்? ஒருவேளை அவர்கள் கொன்றுபடுவார்கள் என்ற வாழ்க்கை முடிந்து போகும் என்ற பயத்தோடு அவன் இருந்தான். उसने सोचा कि वो मिदानी लोग उसको मारेंगे और उसके पूरी तरीके नाश कर देंगे. அப்போதான் 23வது வசனத்துல கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார். और तभी 23वां वचन में परमेश्वर उससे बात करता है. 23வது வசனத்தை வாசிப்போம். 23वें वचन को हम पढ़ेंगे. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கர்த்தர் அவனுடைய அந்த பயத்தை பார்த்து அடையாளத்தை அவர் காண்பித்தாலும் கூட அவனுடைய பயத்தை அவர் பார்க்கிறவர். அவர் சொல்கிறார், உனக்கு சமாதானம். अब परमेश्वर ने उसे डर को देखकर कहा कि तुझे शांति मिले. நீ என்ன செய்யாதே என்றால் பயப்படாதே. तू मत डर. எதை குறித்து நீ பயப்பட? நீ அந்த சாவை குறித்து, அந்த மரணத்தை குறித்து பயப்பட, நீ சாவதில்லை என்று கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார். परमेश्वर कहा कि तू तेरे मौत के बारे में चिंता ना कर, तू नहीं मरने वाला है. ஹல்லேலூயா, हालेलुया. எத்தனை சொல்றீங்க, கர்த்தர் என் பயத்தை பார்க்கிற தேவன். परमेश्वर हमारे डर को भी देखता है. இந்த ஆராதனை கர்த்தர் அந்த கிதியோனிடத்தில் சொல்ல முடியும் என்றால் நம்ம ஒவ்வொருவரும் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். अगर परमेश्वर ने गिदोन से कहा तो परमेश्वर आज हमसे कहता है कि तुम्हें शांति मिले. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. बाजू में देखकर कहे तुम्हें शांति मिले, आप डरे ना. மறுபடியும் சொல்லுங்க, சமாதானம், நீங்க பயப்படாதீங்க. कहो तुम्हें शांति मिले, तुम डरो मत. உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது. आपका जीवन अच्छा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. 24வது வசனத்துல அந்த வார்த்தையை கேட்கும்போது அவனும் அவனுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை அவன் கண்டான். और 24 वचन में पढ़ते कि उसने अपने जीवन में बड़ी शांति को महसूस किया. அதற்கு பிறகுதான் நிம்மதியோடு அவன் பலிபீடத்தை கட்டி, और उसके बाद उसने इसको वेदी को बांधा. யெகோவா ஷாலோம் என்ற பெயர் கொடுக்கிறார். அவரோ சமாதானக்காரர். उसका नाम उसने यहोवा शालोम रखा, और शांति का राजा. சமாதானத்தின் தேவன் என்று யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். और शांति का परमेश्वर यहोवा शालोम उसने नाम रखा. கர்த்தர் சொல்லுங்க, யெகோவா ஷாலோமே உமக்கு हाथ उठाकर कहे यहोवा शालोम तुझे धन्यवाद. யெகோவா ஷாலோம் உம்மை நாம் ஆராதிக்கிறோம். यहोवा शालोम तेरी हम आराधना करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया.
அவரிடத்தில் மாத்திரம் நாம் சமாதானத்தை எதிர்பார்க்க हम முடியும். केवल परमेश्वर से वो शांति अपेक्षा कर सकते ஒருவேளை हैं। இன்னைக்கு பகல் நேரத்துல நீங்க வரும்போது எத்தனையோ கவலையோடு வந்திருக்கலாம், आज शायद यहाँ पर आप बड़े चिंताओं के साथ आए हो, இல்ல எதிர்கால பயத்தோடு வந்திருக்கலாம், भविष्य के डर के साथ आप आए हो, இல்ல சில குழப்பங்களோடு வந்திருக்கலாம். कुछ गड़बड़ी के साथ आप आए होंगे, ஆனால் கர்த்தரோ சமாதானக்காரர், உங்க எல்லா பயத்தை நீங்களாக்கி लेकिन அனுப்புகிறார். परमेश्वर वो शांति का परमेश्वर सारे डर को और निकालता है। கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, कुलुस्सियों 3 अध्याय के 17 वचन में, கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல कुलुस्सियों 3 अध्याय के 17 वचन में, பவுலுடைய வாஞ்சை என்ன என்றால் கர்த்தருடைய சமாதானம் எப்போது ஜனங்களுடைய இருதயத்தை ஆள வேண்டும். पौलुस की मन की इच्छा थी कि परमेश्वर का जो शांति है लोगों के मन में वो हमेशा रहे। அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் நிருபங்களை எழுதும் போதெல்லாம் சொல்வார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆள और கடவுள். जब कभी पत्र लिखता था तब वो कहता था कि परमेश्वर का शांति तुम्हारे मन में हो। எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல, சபையில ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துல கர்த்தருடைய சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். आजकल लोग ऐसे प्रार्थना करते हैं कि परिवार, हर विश्वासी के परिवार में परमेश्वर का शांति हो। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நம்ம சபையில ஒவ்வொரு விசுவாசிக வாழ்க்கையில கர்த்தருடைய சமாதானம் இருதயங்களை ஆளுகை कि செய்ய लोग चाहते हैं வேண்டும். कि हमारे कलीसिया के हर एक परिवार में परमेश्वर का शांति हो। அல்லேலூயா. हालेलुया। கரத்தை உயர்த்தி சொல்வீங்களா? சபையில ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருதயங்களை கர்த்தருடைய தேவ சமாதானம் ஆள हाथ उठाया வேண்டும். है कि इस कलीसिया के हर एक विश्वासी के जीवन में, परिवार में परमेश्वर का शांति हो। எத்தனை பயம், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கூட அது ஆளுகை செய்யக்கூடாது, அது ஆளக்கூடாது. ஆனா கர்த்தருடைய சமாதானம் ஆளுகை செய்ய चाहे வேண்டும். कितना भी डर और कितने भी चिंता है, लेकिन वो नहीं, लेकिन परमेश्वर का शांति उनके जीवन में हो। பவுலுடைய ஜெபத்தை பார்க்கலாம் சில நேரம் நீங்க உங்க தனிப்பட்ட ஜெபத்துல உங்களுக்காக அப்படி ஜெபிக்க முடியும். पौलुस के प्रार्थना को से बढ़कर आप अपने व्यक्तिगत प्रार्थना में ऐसे कर सकते हैं। மற்ற விசுவாசிகள் உங்களுக்காக ஜெபித்தாலும் கூட நீங்க உங்களுக்காக சில நேரம் ஜெபிக்க முடியும். चाहे दूसरे विश्वासी आपके लिए प्रार्थना करे या नहीं, आपको अपने अपने लिए प्रार्थना करना है। பிலிப்பியர் 4:6 வசனத்துல, फिलिपियो 4 अध्याय के 7वें वचन में, பிலிப்பியர் 4:6 வசனத்துல, फिलिपियो 4 अध्याय के 7वें वचन में, எப்போல்லாம் பயம் உங்களை சூழ்ந்து கொண்டு கவலை உங்களை பாரப்படுத்துதோ, जब तुम्हारे मन में एक डर और चिंताएं हैं, ஒரு வலி உங்களுக்கு இருக்கிறது, एक दर्द जब होता அந்த है, நேரத்துல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் तब आप किसके लिए, किसी भी बात के लिए चिंता ना करो, எல்லாவற்றை மாத்திரம் விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். तुम प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर को अपने सारे उन चिंता को बताएं। எப்போ உங்க பயம் எல்லாம் எதெல்லாம் உங்களை கவலைப்படுத்து பாரப்படுத்துகிறதோ, जो कुछ तुम्हें डर पहुंचाता है, कुछ चिंता में लाता है, உங்களை தூங்க விடாமல் வைக்கிறதோ, जो कुछ आपको सोने से रोकते உங்க हैं, தலையை வலிக்க வைக்கிறதோ, जो आपको सिर में दर्द पहुंचाता அப்ப है, நீங்க என்ன செய்யணும் என்றால் கர்த்தரிடத்தில் நீங்க தெரியப்படுத்த வேண்டும். उन सारे चीजों को आप परमेश्वर के सम्मुख में रख दीजिए। ஜனங்களுக்கு தெரியப்படுத்த பார்க்கலாம் தேவனை நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். मनुष्य को उसे बताने को छोड़कर आप परमेश्वर को उन सारी चीजों को बताइए। அப்படி அவருக்கு தெரியப்படுத்தும் போது அடுத்த வசனத்துல அப்பொழுது நாம் பார்க்கிறோம், और जब आप परमेश्वर के सामने उन बातों को रखेंगे तब अगले वचन में पढ़ते हैं, அப்பொழுதுனா நீங்க தேவனுக்கு எல்லா கவலை பாரங்களை நீங்க ஜெபத்தோட தெரியப்படுத்தும் போது, उस वचन में पढ़ते तब जब तुम परमेश्वर के सम्मुख में सारे अपने चिंता को और डर को रख देते हैं। 7வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? तो 7वें वचन में क्या पढ़ते हैं? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் உங்க இருதயங்களை சிந்தைகளை அது காத்துக்கொள்ளும். तो परमेश्वर की शांति जो समझ से बिल्कुल परे तुम्हारे हृदय में वो जो राज करेगा। எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது? कितने लोग का ऐसा एक अनुभव है? எத்தனையோ நேரம் நீங்க சோர்ந்து போய் ஒருவேளை வலி தெரியாமல் நீங்க இருந்திருப்பீங்க. और बहुत बार आप शायद निराशापन के साथ दुख और दर्द में थे। கவலைகள் உங்கள் மேல அவ்வளவு சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது நீங்க கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானங்களை நிரப்பினார். जब आपके मन में बहुत सारी चिंताएं थी और जब अपने परमेश्वर को बताया तो परमेश्वर ने आपके जीवन में शांति को दिया। ஒருவேளை நீங்க கூட अनेक பாரங்கள் இருக்கும் என்றால், आज भी अगर बहुत बोझ के साथ आप रहेंगे तो ஆராதனை கர்த்தரிடத்தில் நீங்க தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அனுப்பும்போது பூர்ண சமாதானம் அரும்ப इस போகிறார். आराधना में परमेश्वर के सामने रख दीजिए और परमेश्वर अपनी शांति से भरकर आपको भेजेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்வீங்க போகும்போது நான் பூர்ண சமாதானத்தோட போக कि लोग कह போகிறேன்? सकते हैं मैं जब यहाँ से लौटूंगा तब पूर्ण शांति को लेकर जाऊंगा। தேவ சமாதானம் என் இருதயத்துல இருக்க போகிறது. परमेश्वर का शांति मेरे हृदय में होगा। ஆனால் எப்பொழுது என்றால் கர்த்தர் நீங்க தெரியப்படுத்தும் போது கர்த்தர் இதை செய்கிறார். लेकिन तब होगा जब अपने चिंताओं को, आपके सारे दुख और दर्द को परमेश्वर के सामने रखेंगे। காலையில ஒரு விசுவாசி சாட்சி சொன்னாங்க. आज सुबह एक विश्वासी गवाही दिया। நர்சிங் காலேஜ்ல படிக்கும்போது அந்த செமிஸ்டருக்கு ஃபீஸ் கட்டினாங்க. नर्सिंग कॉलेज के लिए जो सेमेस्टर का फीस भरा था, அப்போ செமிஸ்டருக்கு ஒரு 50,000 அந்த ஃபீஸ் கொடுத்தாங்க. सेमेस्टर के लिए 50,000 उन्होंने भरा था। அந்த நிறைய பின்ன அவங்க எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட்டுக்காக போகும்போது சொல்றாங்க, நீங்க ஃபீஸே கட்டல, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி எப்படி சொல்ல முடியும் ஃபீஸ் கட்டினீங்க? तो जब एग्जाम के हॉल टिकट के लिए जा रहे थे उन्होंने कहा कि आपने
आपने फीस ही नहीं भरा है। அப்போதான் தெரிய வந்தது அங்க இருக்கிற அந்த அட்மின்ல ஒருத்தர் என்ன செய்தார் என்றால் அப்படி 10 பேருடைய அந்த 50,000 அந்த அந்த ஃபீஸை எடுத்து அவர் ஓடி போனார். तो उसके बाद समझ में आया कि ऑफिस में जो काम करता है वो 10 लोगों के 50,000 को अपने पास रख दिया था। ஆனால் இப்போ எக்ஸாம் எழுத வேண்டும் ஆகையால் அந்த காலேஜ்ல சொல்றாங்க நீங்க 25,000 கொடுத்து தான் நீங்க இந்த எக்ஸாம் எழுத வேண்டும். तो अब वो कॉलेज में वो कहते हैं कि आपको 25,000 देकर ही आप इस एग्जाम को लिख सकते हैं। நடந்து தான் இப்போ நீங்க 25,000 கொடுத்து தான் எழுத வேண்டும். उन्होंने कहा कि चाहे आपने 50,000 खो दिया लेकिन आपको 25,000 भरकर ही एग्जाम लिख सकते हैं। அவங்கள்ட்ட 25,000 கூட இல்லாமல் மிகவும் சோர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள். लेकिन उनके हाथ में 25,000 नहीं थे और बड़े निराशापन के साथ वो परमेश्वर की उपस्थिति में रोने लगे। அதனால எக்ஸாம் அவங்க போகும்போது காலேஜ்ல சொன்னாங்க சரி நீங்க பணம் இல்லாதல எழுதுங்க பிறகு நீங்க என்ன செய்யுங்க பணத்தை கொடுங்க. अगले दिन एग्जाम में जब लिखने गए तो उन्होंने कहा कि ठीक है आप एग्जाम लिख दीजिए लेकिन उसके बाद आप पैसा दे दीजिए। மிகவும் பாரத்தோட அந்த 2 நாள் அந்த எக்ஸாம் எழுத போது बड़े बोझ के साथ 2 दिन जब एग्जाम लिख रहे थे அந்த ஆபீஸ்ல கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு அந்த 25,000 கொடுக்க தேவையில்லை அந்த ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க அதை சந்திக்க போகிறார்கள். और उसके बाद ऑफिस में से उन्हें बुलाकर कहा कि आपको 25,000 देने की जरूरत नहीं है। हालेलुया हालेलुया। கர்த்தரிடத்தில் அவர் தெரியப்படுத்தும் போது जब उन्होंने परमेश्वर को अपने दुख को बताया கர்த்தரிடம் சொல்லும்போது ஜெபத்துல வைக்கும்போது கர்த்தர் அவருக்காக பெரிய காரியத்தை அவர் जब செய்தார். प्रार्थना में उन्होंने उस चीज को रखा तो परमेश्वर ने एक महान काम को किया। हालेलुया हालेलुया। அவர் சொல்றார் 25,000 கொடுக்க எனக்கு வழி இல்லாமல் இருந்தது என்ன செய்யணும் தெரியாமல் இருந்தேன். उन्होंने कहा कि 25,000 देने के लिए भी हमारे पास कोई ये नहीं था। எப்படி எழுதுவேனோ எக்ஸாம் எப்படி எழுதுவேனோ ஒரு பயத்தோட அவர் எழுதினார். बड़े डर के साथ थी कि मैं एग्जाम अब कैसे लिख पाऊं। ஆனால் ரிசல்ட் வரும்போது டிஸ்டிங்ஷன்ல கர்த்தர் பாஸ் ஆக கிருபை செய்தார். लेकिन जब एग्जाम का रिजल्ट आया तो उसमें डिस्टिंक्शन के साथ परमेश्वर ने उसे पास कराया। பெத்ரே சொல்றேன் என் பயத்தை கலங்கத்தை நான் கர்த்தர் சமூகத்துல நான் வைக்க तो आज के போகிறேன். दिन कह सकते हैं कि मेरे दुख और दर्द को सारी चिंताओं को परमेश्वर के सम्मुख में मैं रख दूंगा। கர்த்தர்ட்ட தெரியப்படுத்தி நீங்க மறந்து போயிருங்க. और आप परमेश्वर को बताकर उन सारी चीजों को आप भूल जाइए। கர்த்தர் அதை என்ன செய்வார் சமாதானம் நிரப்பி அதை எல்லாமே உங்களுக்கு விடுவித்து தர போகிறார். परमेश्वर अपने शांति से आपको भरेगा। 1 தெசலோனிக்கர் 5:23 வசனத்துல पहला थिस्सलुनीके 5वां अध्याय उसके 23 वचन में 1 தெசலோனிக்கர் 5:23 வசனத்துல पहला थिस्सलुनीके 5वां अध्याय के 23 वचन में சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. वो शांति का परमेश्वर ही आपको पूरी रीति से पवित्र करे। உங்களை யார் பரிசுத்தமாக்க வேண்டும்? आपको कौन पवित्र करे? பவுல் சொல்கிறார் உங்களை தேவனே என்ன செய்யணும் என்றால் பரிசுத்தம் ஆக்க வேண்டும். पौलुस कहता है कि परमेश्वर ही आपको हर रीति से पवित्र करे। பவுலுடைய வாஞ்சை பாருங்க எல்லா விசுவாசிகளை கர்த்தரே என்ன செய்யணும் என்றால் பரிசுத்தமாக்க வேண்டும். पौलुस का मन की इच्छा थी कि परमेश्वर ही हर एक जन को पवित्र करे। அறகுற பரிசுத்தம் அல்ல முற்றிலும் உங்களை பரிசுத்தம் ஆக்குவாராக. और आधा पवित्रता नहीं लेकिन पूरी रीति से उन लोगों को पवित्र करे। எவ்வளவு நல்ல வாஞ்சை பவுலுக்கு இருக்கிறது. और कितनी बड़ी मन की इच्छा इस पौलुस की थी। எப்படி பரிசுத்தமாக்க வேண்டும்? वो क्या चाहता है कि वो कैसे पवित्र करे? தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. कि परमेश्वर पूरी रीति से आपको पवित्र करे। பக்கத்துல பார்த்து சொல்வீங்களா தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. बाजू में देखकर कहे परमेश्वर आपको पूरी रीति से पवित्र करेगा। ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை. और ये एक बड़े आत्मिक एक चाहत है। இது பவுல் நினைக்கிறார் நான் சொல்லி இவர்கள் அப்படி மாற மாட்டார்கள். पौलुस ने कहा सोचा कि मैं कहूंगा तो ये लोग बदलेंगे नहीं। என் வார்த்தைகளை கேட்டு இவர்கள் முற்றிலும் மாற மாட்டார்கள். मेरे वचनों को सुनकर ये लोग पवित्र नहीं होने वाले। யார் செய்ய முடியும் என்றால் கர்த்தர் தாமே தேவன் தாமே உங்களை முற்றிலும் लेकिन केवल परमेश्वर ही इन लोगों को पवित्र कर सकता है। हालेलुया हालेलुया। ஆனால் தேவன் ஒரு மனுஷனை எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? लेकिन परमेश्वर एक व्यक्ति को कैसे पवित्र कर सकता है? யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல यूहन्ना 17 अध्याय उसके 17 वचन में யோவானின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல यूहन्ना रचित सुसमाचार 17 अध्याय उसके 17 वचन में இயேசு அந்த ஜெபிக்கும்போது அவர் ஜெபிக்கிறார். जब यीशु मसीह प्रार्थना कर रहे थे சிலுவை பாடுகள் செய்யறதுக்கு முன்பாக அவர் ஜெபிக்கும்போது பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். उस क्रूस को उठाने से पहले जब वो परमेश्वर से प्रार्थना कर रहे थे இவர்களை பரிசுத்தமாக்குவீர். और कहा कि तुम इन लोगों को आप पवित्र करें। இவர்கள் நீங்க பரிசுத்தமாக்க வேண்டும். इन लोगों को आप पवित्र ஆனால் करें। எதினால பரிசுத்தமாக்கணும்? लेकिन किससे आप पवित्र करें? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். आपके सत्य के द्वारा आप इन लोगों को पवित्र அந்த कीजिए। சத்தியம் என்ன என்றால் உம்முடைய வசனமே உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று அவர் और சொல்கிறார். सत्य परमेश्वर का वचन है। அப்ப இன்னைக்கு தேவன் நம்மை எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? तो आज परमेश्वर हमें कैसे पवित्र कर सकता है? அவருடைய வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். परमेश्वर अपने
वचनों के द्वारा हमें पवित्र कर सकता है। எத்தனை சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தையை முற்றிலும் பரிசுத்தமாய் ஆக்க कि लोग कह सकते हैं परमेश्वर का वचन पूरी रीति से मुझे पवित्र करता है। எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? आज के लोग परमेश्वर का वचनों को लेकर आए हैं। பைபிளை தூக்கி சொல்ல முடியுமா கர்த்தருடைய இந்த வார்த்தை என்னை பரிசுத்தமாக்கும்? क्या आप बाइबल उठाकर कह सकते हैं कि परमेश्वर का ये जो वचन मुझे पवित्र करेगा? கர்த்தருடைய இந்த வார்த்தை என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்க அது வல்லமையுள்ளதா இருக்கிறது। परमेश्वर का वचन पूरी रीति से मुझे पवित्र करने के लिए योग्य है। 119 சங்கீதம் 9வது வசனத்துல வாலிபன் தன் வாழ்க்கையை எப்படி அவன் சுத்திகரிப்பான்? भजन संहिता 119 के 9वें वचन में एक जो जवान अपने जीवन को कैसे पवित्र करेगा? தன்னுடைய நடைய வழியை எதினால் அவன் சுத்தம் பண்ணுவான்? अपने जो मार्ग चाल चलन को कैसे वो शुद्ध कर सकता है? அவன் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வான் என்றால் அவன் அவருடைய வழியை சுத்தம் பண்ண முடியும்। अगर वो तेरे वचनों के अनुसार चलेगा और उस पे अनुसार वो चलेगा तो वो अपने मार्गों को सुरक्षित रख सकता है। மாத்திரம் வாலிபன் இல்ல, ஒவ்வொருவரும் அவருடைய வழிகளை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? केवल जवान नहीं लेकिन हर एक जन अपने मार्ग को कैसे शुद्ध कर सकते हैं? கேட்ட வசனத்தின்படி காத்துக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் பாதையை வழிகளை சுத்தமாக்க முடியும்। अगर परमेश्वर के वचनों के अनुसार वो चले तो अपने मार्गों को वो शुद्ध रख सकते हैं। அப்போ பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்க என்றால் நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால் வசனம் இருக்க तो வேண்டும்। अगर परमेश्वर को हमें पवित्र करना है तो हमारे अंदर परमेश्वर का वचन होना जरूरी है। வசனத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்। परमेश्वर के वचन को हमें मुख्यता देना है। எத்தனை சொன்னீங்க நான் அதிகமாய் வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை कि கொடுக்கிறேன்। लोग कह सकते हैं मैं वचनों के लिए बहुत महत्व देता हूँ। வார்த்தையை மாத்திரம் வாசித்து போகாதீங்க, केवल आप वचनों को पढ़कर ना छोड़ दे, அந்த வார்த்தையின்படி நடக்கணும், அதன்படி நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள लेकिन வேண்டும்। उन वचनों के अनुसार आपको चलना है। ஹல்லேலூயா। हालेलुया। 119:11 வசனத்தில் ஆகியால் தாவீது என்ன செய்கிறார் என்றால், भजन संहिता 119 के 11 वचन में दाऊद क्या कहता है? அந்த வார்த்தையை எங்க வைக்கிறார் என்றால் என் இருதயத்திலே வைத்தேன்। वो कहता है कि उन वचनों को मैंने मेरे हृदय में रख दिया है। எங்க வைக்கிறார் என்றால் அந்த எல்லா வசனங்களை கேட்ட வசனங்களை இருதயத்திலே வைக்கிறார்। वो कहता है मैंने उन वचनों को मेरे हृदय में रखा है। வார்த்தை உள்ள இருக்க அவருக்கு தெரியும் கர்த்தருடைய விருப்பம் என்ன। और जब उसके मन में उसके हृदय में वचन है वो जानता है कि परमेश्वर क्या चाहता है। யாரும் என்கிட்ட அந்த சொல்லிதான் எனக்கு தெரியணும் அப்படி கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்கிறது। और क्योंकि अब परमेश्वर का वचन उसके हृदय में, वो किसी के लिए रुकता नहीं कि वो आकर मुझसे कहे। ஆகல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அவருக்கு தெரியும்। इसलिए जो परमेश्वर नहीं चाहता उन चीजों को अच्छे से जानता था। நான் என்ன செய்தால் கர்த்தருக்கு விரோதமாய் இது காணப்படும் அது தெரியும்போது அவர் அதன்படி அவர் நடக்கிறார்। जो कुछ वो करता वो परमेश्वर के विरोध में होता, उन बातों को सोच समझकर वो नहीं करता था। நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன், இருதயத்திலே உம்முடைய வாக்கை வைத்தேன்। वो कहता है कि मैंने तेरे वचन को अपने हृदय में रख लिया ताकि मैं तेरे विरुद्ध में पाप ना करूं। हालेलुया। हालेलुया। எப்படி முற்றிலும் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார் என்றால், तो परमेश्वर पूरी रीति से हमें पवित्र कैसे करेगा? அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்। अगर उसका वचन हमारे हृदय में तो वो पूरी रीति से हमें पवित्र करेगा। எத்தனை சொல்றீங்க அவருடைய வார்த்தையை என் இருதயத்துக்குள்ள நான் வைக்க போகிறேன்? कि लोग कह सकते हैं कि परमेश्वर के वचन को मेरे हृदय में मैं रखूंगा। எப்பயாவது நீங்க இப்படி நடந்திருக்கிறீங்களா? क्या आपने कभी ऐसे चले हैं? நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்ய போகிறீங்க, அந்த வார்த்தை உள்ள இருக்கிறதுனால உங்களை தடுத்து சொல்றது நீங்க இப்படி செய்யக்கூடாது। आप जब एक गलती करने को सोचते हैं लेकिन वो जो आपके अंदर जो वचन है वो कहता है कि आप इन गलती को ना करें। நீங்க இந்த வசனத்தை கேட்டீங்க, இப்படி இது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நீங்க செய்யக்கூடாது, அந்த வசனம் உங்களை தடுக்கிறது। जो वचन आपको कुछ गलत काम करने से रोकते हैं। हालेलुया। हालेलुया। 1 தெசலோனிக்கர் 5:22 வசனத்துல, उस पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय के 22 वचन में, 1 தெசலோனிக்கர் 5:22 வசனத்துல, पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय के 22 वचन में, வசனம் மாத்திரமில்ல பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, விட்டு விலகுங்கள்। और सब प्रकार की बुराई से आप बचे रहो। என்னத்தை விட்டு விலக வேண்டும்? किसे छोड़कर आप रहिए? எதெல்லாம் உங்களுக்கு பொல்லாங்காய் தோன்றுகிறதோ, உங்களுக்கு அப்படி தெரிகிறதோ, நீங்க என்ன செய்யணும் என்றால் அதை விட்டு விலகி ஓட வேண்டும்। जो कुछ आपको बुरा लगता हो उन सारी चीजों को आप छोड़कर अलग रहिए। அது தோன்றும் போது அதுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து அதுல போய் அது ஆராய வேண்டும், அப்படி அல்ல। और जब आपको कुछ चीज बुरा दिखता है तो आपको उसका कुछ उसके अंदर जाकर देखना नहीं है। பொல்லாங்காய் தெரியும் போது நீங்க என்ன செய்யணும் என்றால் விட்டு விலக வேண்டும்। जब बुराई को आप दूर से देखते तभी उसे छोड़कर अलग हो जाइए। சொல்றீங்க எனக்கு சில காரியங்கள் பொல்லாங்காய் தெரிகிறது, इसलिए कह सकते मैं कुछ चीजों को ऐसे बुराई के रूप में देखता हूँ। தெரியுதா தெரியலையா? क्या आपको दिखता है या இந்த नहीं? உலகம் முழுவதும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது என்றால் பொல்லாங்கனுடைய கையில पूरा இருக்கிறது। संसार एक दुष्ट के हाथों में है। இந்த உலகம் எல்லாம் பாவம் நிரம்பி இருக்கிறது। इस संसार भर में पाप भरा है। अंधकारத்துல ஜனங்களை சாத்தான் வைத்திருக்கிறான்। शैतान ने लोगों को अंधकार में रखा है। அப்ப யாருமே சொல்ல முடியாது பொல்லாங்க எனக்கு ஒன்றுமே தோன்ற மாட்டேங்கிறது। तो कोई भी इन बातों को नहीं कह सकता कि मैं कुछ कोई बुराई को नहीं देखता। நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மீன்ஸ் கன்க்ளூஷன் வர வேண்டும், இது பொல்லாங்க கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறது। जब हम कुछ चीजों को देखते तो हमें समझ में आना चाहिए कि ये बुरा है, परमेश्वर के
योजना के अनुसार नहीं है। அப்படி நமக்கு அது தோன்றும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விட்டு விலக வேண்டும். और जब हमें ऐसे बुराई को हम देखते तो हम उसे हम बचे रहे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க பொல்லாங்கை தோன்றுக எதையும் நான் என்ன செய்வேன் என்றால் விட்டு விலக ये लोग कह போகிறேன். सकते हैं कि हर प्रकार के बुराई से मैं बचे रहूंगा। ஒருவேளை உங்க நண்பர்கள் பொல்லாங்கை போல் शायद காணப்படலாம், आपके मित्र बुरे हो सकते हैं, இல்ல சில வாட்ஸ்அப் குரூப் ஒரு பொல்லாங்கை போல या காணப்படலாம், कोई व्हाट्सएप ग्रुप बुरा हो सकता சில है, இடங்கள் சில பழக்கங்கள் அப்படி ஒரு பொல்லாங்கை போல் காணப்படலாம். आपके कुछ आदतें जो बुरे हो सकते हैं। ஆனால் நீங்க விட்டு விலக மாட்டீங்க என்றால் நீங்க ஒரு தவறான பாதையில நடந்து கொண்டிருக்கிறீங்க. लेकिन यदि आप उन चीजों को ना छोड़े तो आप उस गलत मार्ग पर चल रहे பவுல் हैं। சொல்கிறார் இப்படி நீங்க பார்க்கும்போது எதெல்லாம் உங்க மனசாட்சிக்கு இப்படி இருக்கிறதோ அது பொல்லாங்கை போல் காணப்படுறது நீங்க எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். पौलुस कहता है जो कुछ बुरा है उन सारी चीजों को आप छोड़कर अलग रहे। நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல नीति वचन 18 अध्याय उसके 13 वचन में, கர்த்தருக்கு பயமே அதுதான், और परमेश्वर का जो भय वही है। தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். बुराई से भय रखना ही परमेश्वर से प्रेम करना है। யாருக்கெல்லாம் அந்த கர்த்தருக்கு பயப்பட அந்த பயம் இருக்கிறதோ और जिनके अंदर परमेश्वर का भय है, அவர்கள் பாவத்தை பொல்லாங்க தீமையை பார்க்கும்போது என்ன செய்வார்கள் என்றால் அதை வெறுப்பார்கள். वो बुराई को देखकर उनसे नफरत करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தீமையை பார்த்து அதை ரசிச்சு அதை நல்லா இருக்கிறது என்று பார்த்து ஏதோ அதை அனுபவிக்கணும் அப்படி அல்ல. बुराई को देखकर उसमें फंसने की वो कोशिश नहीं करेंगे, கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் இருக்கும் என்றால் அந்த தீமையை நீங்க வெறுப்பீங்க. लेकिन अगर परमेश्वर का भय आपके जीवन में तो आप सारे बुरे चीजों पर से आप बचे रहेंगे। மற்றவர்கள் செய்கிற அந்த பாவத்தை நீங்க வெறுப்பீங்க. जो दूसरे पाप करते हैं उन चीजों से आप अलग ஒருவேளை रहेंगे। நீங்க பழைய வாழ்க்கையில செய்த அந்த பாவத்தை வெறுப்பீங்க. शायद आपने जो पिछले जीवन में किया उन पापों से आप अलग रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க தீமையை பார்த்து நான் ஒரு வெறுக்கிற வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ये लोग कह सकते हैं कि बुराई से बचे रहने वाला एक जीवन में जीऊंगा। இல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பயம் எனக்குள்ள இல்ல என்று நீங்க அறிய अगर வேண்டும். ऐसा आपके जीवन में ना हो तो आप समझ लीजिए कि परमेश्वर का भय आपके जीवन में नहीं है। எதை வேணாலும் நான் செய்து பார்க்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், அப்படி வாழ்வோம் என்றால் கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இல்லை என்று அறிய வேண்டும். अगर आप ऐसे जीतोगे आप कहीं भी जाए क्या कुछ भी कर सकते तो परमेश्वर का भय आपके जीवन में नहीं है। பொல்லாங்கை தோன்றுகிற காரியங்களை விட்டு விலக வேண்டும். तो आपको हर बुरे चीज को छोड़कर अलग रहना है। தீமையான காரியங்களை பாவமான காரியங்களை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். जो पाप से नफरत करने वाला एक जीवन आपको होना है। யோசேப்பு அந்த பாவத்தை பார்க்கும்போது அவன் வெறுத்து சொல்கிறான் கர்த்தருடைய பார்வையில் இதோ ஒரு தவறு பெரிய பொல்லாப்பை காணப்படும். यूसुफ ने उस पाप को देखकर उसने सोचा कि परमेश्वर की दृष्टि में एक बड़ा पाप है। அந்த பாவத்தை அவன் வெறுத்து சொல்றான் இதுல நான் இதை செய்ய முடியாது என்று அவன் சொல்லுகிறான். उस पाप से नफरत करते हुए उसने कहा कि मैं इस पाप को नहीं कर सकता। எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல, इब्रानियों 11 अध्याय के उसके 25वें वचन में, எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல इब्रानियों 11 अध्याय के 25वें वचन में அந்த மோசே குறித்து பார்க்கிறோம். यहाँ पर मूसा के बारे में देखते हैं। அநித்தியமான அந்த பாவ சந்தோஷங்களை அவர் அனுபவிக்க பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட அவர் அந்த துக்கத்தை துன்பத்தை சந்திக்க கூட அதை அவர் ஆயத்தமா இருந்தார். और हम पढ़ते कि परमेश्वर के लोगों के साथ वो दुख को उसने उठाने के लिए भी वो तैयार हो गया था, ना तो उस पाप में सहभागी होने के लिए। என்னத்தை அனுபவிக்க பார்க்கிலும் பாவ சந்தோஷங்களை, उस पाप के जो आनंद है उन सारी चीजों को छोड़कर। எப்படிப்பட்ட பாவம்? कैसा पाप? मतलब அநித்திய பாவம். ரெண்டாவது அந்த பாவத்தோட என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது. वो पाप में से जो सुख या आनंद मिलता है, பாவம் செய்வது நல்ல ஒரு சமாதானத்தை போல வாழ்க்கையில காணப்படுகிறது. जो हम पाप करते तो बड़े आनंद के साथ हम करते ஆனா हैं, இது பாவ சந்தோஷம் நீங்க அறிய வேண்டும். लेकिन हमें समझने की जो आनंद है वो पाप के द्वारा हमें मिलता है। हालेलुया. हालेलुया। சில நேரம் நீங்க பாவம் செய்வது அது உங்களை ரொம்ப சந்தோஷமாய் அது வைக்க முடியும். कुछ समय के लिए जब आप पाप करते तो बड़े आनंदित हो सकते हैं, ரொம்ப அதை நிம்மதியோட நீங்க செய்ய முடியும். बड़े एक आनंद के साथ आप उसे करेंगे। ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை அக்கினியில இல்ல நரகத்துல போய் முடிக்க முடியும். लेकिन वो जो पाप है आपको अनंत काल की आग में ले जा सकता है। மோசே என்னத்தை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் சில நாட்கள் இருந்தாலும் கூட அதை பார்க்கிலும் என்னத்தை விரும்புகிறேன். यहाँ पर मूसा उस थोड़े दिन के लिए जो पाप का जो आनंद है उससे बढ़कर किसे चाहता था? கர்த்தருடைய ஜனங்களோடு சில பிரச்சனைகள் துன்பத்தை கூட சந்திக்க அதை நான் தெரிந்து கொள்கிறேன். परमेश्वर के लोगों के साथ दुख उठाना वो चाहता था। हालेलुया. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க பாவத்துல சந்தோஷமா இருக்கிறது பார்க்கிலும் சில பாடுகளை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். लोग कह सकते कि पाप में जीवन बिताने से बेहतर कुछ दिनों के लिए मैं दुख उठाऊं वही बेहतर है। हालेलुया. हालेलुया। நீங்க பாவம் செய்கிறதில் நீங்க சந்தோஷப்படாதீங்க. आप पाप करते हुए कभी आनंदित ना हो। அந்த அநித்தியமான பாவம் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் ஒரு மோசமாய் அது முடிக்க और போகிறது. जो पाप है आपके जीवन को बहुत खराब एक परिस्थिति में ला सकता है। 1 தெசலோனிக்கர் 5:23வது வசனத்துல பார்க்கிறோம். पहला थिस्सलुनीके 5वां अध्याय के 23 वचन में हम पढ़ते हैं। முதலாவது பார்த்தோம் கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது என்றால் இருக்க வசனம் உங்களுக்கு அறிய நீங்க என்ன செய்வீங்க என்றால் பாவத்தை விலகி நீங்க ஓடி போவீங்க. हमने देखा जब पवित्र परमेश्वर
परमेश्वर का वचन आपके अंदर है तो आप बुराई से अलग रहेंगे। கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து பிரியமில்லாத காரியங்களை நீங்க வெறுத்து செய்யாமல் இருப்பீங்க. जो परमेश्वर चाहता है उन चीजों को आप करेंगे और परमेश्वर जो नहीं चाहता है उन चीजों से आप अलग रहेंगे। அப்போ ஒருவேளை கர்த்தருடைய வசனம் இல்லாமல் அறியாமல் தெரியாமல் இருக்கும் என்றால் तो यदि आपके जीवन में परमेश्वर का वचन का जो समझ आपके पास ना हो तो எப்படி ஒரு மனுஷன் வாழுவான்? तो मनुष्य कैसे जिएगा? அவன் செய்கிறதெல்லாம் அவன் நினைப்பா இது நல்லது. तो जो कुछ भी वो करेगा उसे लगेगा कि वो परमेश्वर की इच्छा के अनुसार वो कर रहा है। உலக தவறுதல் பாவத்தில் அவன் விழுந்து கொள்ள முடியும். इस संसार के पाप में वो गिर सकता है। இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்தினால அவர் சுத்திகரிப்பு இருக்கிறது. और दूसरी बात परमेश्वर अपने सम्मुख से लोगों को पवित्र करता है। யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல और निर्गमन 3 अध्याय के 5वें वचन में யாத்திராகமம் 3:5 அந்த ஓரே பர்வதத்துல அந்த மோசே அந்த முட்செடியை பார்க்க போகும்போது निर्गमन 3 अध्याय के 5वें वचन में जब मूसा उस पहाड़ के पास गया था அது கிட்ட சேர கர்த்தருடைய அந்த சமூகத்தை கிட்ட சேரும்போது जब वो परमेश्वर की उपस्थिति के और नजदीक जा रहा था கர்த்தர் காண்பிக்கிற அவருடைய வாழ்க்கையில எது தேவையான அந்த காரியங்கள் இருக்கிறது. परमेश्वर ने उसे बताया कि उसके जीवन में जो व्यर्थ चीजें हैं அவருடைய சமூகம் இது நிற்கிற இடமோ பரிசுத்த பூமி என்று அவர் சொல்கிறார். परमेश्वर ने कहा कि वो जहाँ पर खड़ा है वो एक पवित्र भूमि है। அவருடைய கால்கள் இருக்க அந்த பாதரட்சை என்ன சொல்கிறார்? கழட்டி போடு. परमेश्वर कहता है कि तेरे उन पैर में जो जूते हैं उसे तू निकाल दे। கர்த்தருடைய சமூகத்துல அவர் உணர்த்துகிறார் இது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறான காரியம் இது இருக்கிறது. परमेश्वर उसके उपस्थिति में उसे कुछ चीजों को दर्शाता है कि इन चीजों को तू अलग रखे। இந்த பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. ऐसे जो चीजें जो आपको पवित्र ना करते हैं उन चीजों को आप निकाल दे। எப்போ கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி காண்பித்தார்? परमेश्वर ने कब इन चीजों को उसे दिखाया? சமூகத்தை நெருங்க கர்த்தர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி கர்த்தர் जब वो परमेश्वर की उपस्थिति के निकट आ चुका था तब परमेश्वर ने उन चीजों को बताया। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது கர்த்தர் உங்கள்ட்ட உணர்த்தி சொல்லுவார் இது உங்களுடைய வாழ்க்கையில தவறாய் நீங்க செய்றீங்க. जब आप परमेश्वर की उपस्थिति में आते तब परमेश्वर आपको प्रकट करेगा कि ये जो चीजें आपके जीवन में गलत है। இந்த பகுதியில ஒரு பரிசுத்தம் இன்னும் ஒரு சுத்திகரிப்பு தேவையா இருக்கிறது. आपके जीवन के इन क्षेत्रों में अभी और आपको पवित्र करना है। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் விசுவாசி கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார்? किन लोग विश्वास करते परमेश्वर अपनी उपस्थिति में कुछ लोगों को प्रकट करता है। हालेलुया हालेलुया। 1 தெசலோனிக்கர் 5:23 वचनத்துல पहला थिस्सलुनीके 5वां अध्याय के 23 वचन में 1 தெசலோனிக்கர் 5:23 वचनத்துல पहला थिस्सलुनीके 5वां अध्याय 23 वचन में அதற்கு பிறகு நாம் இது யார் செய்வார் என்றால் யார் உங்களை பரிசுத்தமாக்குவாராக? और हम पढ़ते कि कौन तुम्हें पवित्र करेगा? உங்களை தேவன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. परमेश्वर आपको पूरी रीति से पवित्र करेगा। இரண்டாவது பகுதி நீங்க கவனிப்பீங்க என்றால் लेकिन उस वचन के दूसरे भाग में இது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று பவுல் அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். यहाँ पर पौलुस उन विश्वासियों को देखकर कहता है कि तुम्हें इन बातों को करना है। உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நீங்க என்ன செய்யணும் என்றால் குற்றமற்றதாய் நீங்க காக்க வேண்டும். तुम्हारे आत्मा प्राण और शरीर को पूरी रीति से आपको निर्दोष रखना है। என்னத்தை குற்றமற்றதாய் வைக்க வேண்டும்? किसे आपको निर्दोष रखना है? ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க குற்றமற்றதாய் நீங்க காத்து வைக்க வேண்டும். आपके शरीर प्राण और आत्मा को पूरी तरीके से आपको निर्दोष रखना है। हालेलुया हालेलुया। எத்தனை சொல்லுங்க ஆவி ஆத்மா சரீரத்தை நான் குற்றமற்றதாய் நான் காத்து கொள்வேன். कैसे मेरे शरीर प्राण और आत्मा को मैं निर्दोष रखूंगा। ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மூன்று காரியங்களும் இருக்கிறது. एक मनुष्य के अंदर ये 3 बातें हैं। எந்த மூணு காரியங்கள்? वो 3 चीजें क्या है? ஆவி ஆத்மா சரீரம் शरीर प्राण और आत्मा, ये 3 चीजें हैं। அவர் விசேஷமாய் சொல்றார் சும்மா சரீரத்தை மாத்திரம் சொல்லாமல் சொல்றார் இந்த மூன்றையும் நீங்க என்ன செய்யணும் என்றால் நீங்க காத்து கொள்ள வேண்டும். और उसने केवल ये नहीं कहा कि शरीर को आप निर्दोष रखे रहो, कहता है कि शरीर प्राण आत्मा तीनों को आप निर्दोष रखें। சொல்ல முடியும் எனக்குள்ள இந்த ஆத்மாவும் இருக்கு ஆவியும் இருக்கு சரீரமும் இருக்கிறது. लोग कह सकते कि मेरे अंदर भी शरीर प्राण आत्मा है। எத்தனை விசுவாசிகள் எனக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. लोग कहते हैं मेरे पास शरीर प्राण और आत्मा है। சரீரம்னா என்னது? शरीर क्या है? மாம்சம் இல்ல. நீங்க வெளியே பார்க்கிற அந்த ஒரு சரீரத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லலாம் அது சரீரம். जो भारी रूप से आपको दिखता है वही आपका शरीर है। ஒரு மனுஷனுடைய வெளிப்புற அந்த வடிவம் இல்ல நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்க சரீரமாய் நீங்க பார்க்கறீங்க. और भारी रूप से जो आप देखते हैं वही एक शरीर है। பிறக்கும்போது அந்த சரீரம் ஒருவேளை சின்ன சரீரமாய் காணப்படலாம். जब आपका जन्म होता है वो जो शरीर छोटा होता है, அது வளர்ந்து ஒரு பெரிய சரீரமாய் மாறுகிறது. जब आप बढ़ते तो वो और बड़ा हो जाता है। அந்த வாழ்நாள் முழு அந்த சரீரத்துக்கு லட்ச கோடி செலவு நீங்க ஒருவேளை செய்ய முடியும். शायद आप अपने शरीर के लिए बहुत खर्च कर सकते हैं। ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हर एक को ऐसा शरीर दिया है। எப்படி நீங்க புரிந்து கொள்றீங்க உங்க பக்கத்துல எந்த விசுவாசி உட்கார்ந்து இருக்காங்க? और आप कैसे पहचान लेते हैं कि आपके पड़ोसी में कौन सा विश्वासी बैठा है? நீங்க அவங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்க புரிந்து கொள்றீங்க இவங்க யார் என்று புரிந்து கொள்றீங்க. आप उनके शरीर को, चेहरे को देखकर आप समझते हैं कि वो कौन सा विश्वासी है। இந்த சரீரத்தை தேவன் எப்படி உருவாக்கினார்? तो इस शरीर को परमेश्वर ने कैसे बनाया? எப்படி உருவாக்கினார்? மண்ணினால உருவாக்கினார். परमेश्वर ने इस शरीर को मिट्टी के द्वारा
ही बनाया। ஒருவேளை இன்னைக்கு சயின்ஸில் புக்கில் உங்க பிள்ளைகளுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுக்க முடியும். आज शायद साइंस में कुछ और लोग कहते होंगे, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான், எப்படி அவன் வந்தான் என்றால், और कहेंगे कि मनुष्य कैसे उत्पन्न हुआ। ஒரு குரங்கு போல அது மாறி 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 கடைசி எப்படி மாறிட்டான் என்றால் மனுஷனாய் அவன் वो மாறினான். कहेंगे कि बंदर से ही जो मनुष्य उत्पन्न हुआ है, இப்ப மனுஷன் எப்படி மாறுவானோ தெரியாது. लेकिन वो नहीं जानते कि मनुष्य आगे जाकर क्या बनेगा। ஆனால் அப்படியே அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், लेकिन परमेश्वर का वचन क्या कहता है? கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே அவர் உருவாக்கினார். परमेश्वर ने मनुष्य को मिट्टी से बनाया है। ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, उत्पत्ति 2 अध्याय 7वें वचन में, ஆதியாகமம் 2:7வது வசனம், उत्पत्ति 2 अध्याय के 7वें वचन में, மனுஷனை தேவன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். परमेश्वर ने आदम को भूमि की मिट्टी से ही बनाया। இந்த சரீரம் ஏதோ ஒரு இரும்பு சரீரம் அல்ல, கர்த்தர் ஒரு மண்ணினாலே ஒரு மண்ணான சரீரத்தை, ஒரு மண்பாண்டத்தை போல நம்முடைய சரீரம் और காணப்படுகிறது. हमारा जो शरीर किसी आयन से नहीं लेकिन एक मिट्टी से ही बनाया गया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மண்ணை நீங்க எல்லாம் சோதித்து பார்ப்பீங்க, அதுல காணப்படுற ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய சரீரத்துல நீங்க பார்க்க अगर आप முடியும். मिट्टी को जांच कर देखें तो उसमें जो कुछ है हमारे शरीर में भी हम उसे देख सकते அந்த हैं। பொட்டாசியம் அயனில மற்ற இந்த எல்லா காரியங்களும் நீங்க கவனிப்பீங்க என்றால் மண்ணில் இருக்கிற எல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க சரீரத்துல பார்க்க முடியும். और जो कुछ मिट्टी में वो सारी चीज हमारे शरीर में भी है। இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் அழிந்து கடைசி மரித்து போகும்போது அது மண்ணுக்கு மண்ணாக மறுபடியும் போய் சேர்கிறது. और इसलिए जब हम मरते तो शरीर जो है मिट्टी के साथ मिल जाता है। ஆதியாகமம் 3:19வது வசனத்துல, उत्पत्ति 3 अध्याय के 19 वचन में, மண் மறுபடியும் எங்க போய் திரும்பும் என்றால், वो जो मिट्टी है फिर कहाँ जाकर मिल जाती है? ஆதியாகமம் 3:19வது வசனத்துல, उत्पत्ति 3 अध्याय 19 वचन மண்ணா में, இருக்கிறாய், மண்ணுக்கு என்ன செய்வாய் என்றால் திரும்புவாய். तू जो मिट्टी है अंत में तो मिट्टी में ही मिल जाएगा। எல்லா சரீரம் அடக்கம் பண்ண பின் பார்க்கும்போது அது மண்ணுக்கு மண் போய் அதற்கு பிறகு ஒரு சரீரமாய் பார்க்க முடியாது, மண்ணோடு மண்ணு போய் கலந்து जब एक கொள்கிறது. शरीर दफनाया जाता है तब वो अलग नहीं लेकिन वो मिट्टी के साथ मिल जाता है। ஆனால் இந்த மண்ணான இந்த சரீரமோ அது நித்திய சரீரம் அல்ல. और इसलिए जो शरीर है वो अनंत काल का नहीं है। அதற்கு ஒரு பீரியட் இருக்குது, வேலிடிட்டி பீரியட் போல சில நாட்கள் நீங்க காணுங்கிற ஒரு சரீரம். ये जो शरीर का एक वैलिडिटी वो कुछ दिनों के लिए ही होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் இரண்டாவது பார்க்கிறோம், ஆத்மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். लेकिन दूसरा जो हम प्राण के बारे में देखते हैं, ஆத்மா என்றால் நம்முடைய உள்ளான மனுஷன். और जो आत्मा हमारे भीतरी जो मनुष्य है, இதை யாருமே என்ன செய்ய முடியாது என்றால் பார்க்க முடியாது. और उसे कोई भी देख नहीं நீங்க पाता। பார்க்கும்போது சரீரத்தை பார்க்கறீங்க, ஆனா நமக்குள்ள ஆத்மா இருக்கிறது. और आप शरीर को तो देख सकते लेकिन हमारे अंदर जो प्राण है उसे देख नहीं पाते। சரீரத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஆனா ஆத்மாக்கு முடிவு இல்ல. और हमारे शरीर के लिए एक अंत है लेकिन हमारे प्राण के लिए कोई अंत नहीं। உள்ளான மனுஷன் சொல்லும்போது जब हमारे अंदरूनी मनुष्य को हम देखते हैं, உங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு அது ஒரு உள்ளான மனுஷனை போல பார்க்க முடியும். आपके जो थॉट्स है वो एक अंदरूनी मनुष्य का होता है। உங்களுக்கு இருக்கிற அந்த சில வலி ஏதாவது உண்டாகும் என்றால் அது ஒரு உள்ளான மனுஷன் போல நீங்க பார்க்க முடியும். आप जो दर्द का सामना करते हैं वो आपका जो अंदरूनी मनुष्य है वो दर्द का सामना करता உங்களுக்கு है। இருக்கிற அந்த வாஞ்சை நீங்க அறிவீர்கள் என்ற அந்த வாஞ்சை, அந்த பாவனைகள் அது உள்ளான மனுஷன் பார்க்கிறோம். आपके जो चाहत जो भावना है वो आपके अंदरूनी मनुष्य ही उत्पन्न करता அந்த है। சுபாவம் அது ஒரு உள்ளான மனுஷன் பார்க்க முடியும். आपके जो आदत है वो भी उस अंदरूनी मनुष्य का है। ஆனால் மரிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு அது பிரியும். लेकिन जब आपकी मृत्यु होती है तो जो प्राण है वो शरीर को छोड़कर निकल जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இப்போ இருக்கும்போது மனுஷங்கள சரீரமும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது, ஆவியும் இருக்கிறது. तो आज हमारे अंदर तो शरीर प्राण आत्मा तीनों भी है। ஆனால் மரிக்கும் போது என்ன இருக்கும்? लेकिन जब हम मरते उसके बाद क्या होता है? ஒருவேளை சரீரம் இருக்கலாம், ஆனா ஆத்மா என்ன செய்யும் என்றால் அந்த சரீரத்தை விட்டு விலகி போயிடும். वो जो प्राण है शरीर को छोड़कर अलग हो जाता है। 2 கொரிந்தியர் 5:8வது வசனத்துல, 2 कोरिन्थियों 5 अध्याय के 8वें वचन में, 2 கொரிந்தியர் 5:8வது வசனத்துல 2 कोरिन्थियों 5 अध्याय 8वें वचन में அவர் பேசும்போது சொல்கிறார், அவர் சொல்லும்போதெல்லாம் எப்படி அவரை பார்ப்பார் என்றால், पौलुस जब कहता है कि वो कैसे देखेगा, அவருடைய வாஞ்சை விருப்பம் இந்த தேகத்தை விட்டு நம்ம எங்க போவோம் என்றால் குடி போவோம், தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் நாம் போக அதிக விரும்புகிறேன். वो कहता है कि इस शरीर को छोड़कर मैं परमेश्वर के साथ रहना चाहता हूं। அப்ப என்ன சொல்றார் என்றால் ஒரு ஆத்மாவை போல அவர் பேசும்போது சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு நான் குடி போக கர்த்தரிடத்தில் நான் போய் இருக்க வேண்டும். और वो यहाँ पर कहता है कि इस शरीर को छोड़कर मेरा जो प्राण है वो परमेश्वर के पास जाए। மரிக்கும்போது சரீரத்தை விட்டு ஆத்மா பெறுகிறது. और क्योंकि हमारी मृत्यु के बाद शरीर जो है उस प्राण से अलग हो जाता है। அந்த சரீரத்துக்கு ஒருவேளை காது இருக்கலாம், और शरीर के पास कान हो सकते हैं, சரீரத்துக்கு மூக்கு இருக்கலாம், கை இருக்கலாம், கால் ஒரு அசைவு இருக்காது. शरीर के हाथ पैर हो सकते हैं, उसमें कोई भी ஏனென்றால் உள்ள இருக்கிற ஆத்மா விட்டு தேகத்தை விட்டு பிரிந்தது. क्योंकि अंदर का जो प्राण है उसे छोड़कर अब चला गया है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆத்மாவை பிரிந்து எங்க போகும் என்றால் ஒரு நரகத்துக்கு போகும், இல்ல பரலோகத்துக்கு போகும். उस शरीर को छोड़कर वो स्वर्ग में जाएगा या तो नरक में जाता है। ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களோ கர்த்தரிடத்தில் அந்த தேகத்தை விட்டு எங்க போகும் என்றால் கர்த்தரிடத்தில் போகும். जो उद्धार पाया है वो शरीर को छोड़कर स्वर्ग में परमेश्वर के साथ जाएगा। ஆனால் ரட்சிக்கப்படாத மரித்து பாவத்தில் அக்கிரமங்களை மரித்து இருக்கிற ஆத்மாவோ எங்க போகும் என்றால் நரகத்துல ஆழ்ந்து போகும். लेकिन जो उद्धार
नहीं पाया है वो पाप के कारण वो स्वर अनंत काल के आग में जाएगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொல்லுங்க என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் ஒரு ஜீவ ஆத்மாவை चलो ஆக்கியிருக்கிறார். कैसे कि मेरे प्राण को परमेश्वर एक जीवित प्राण बनाया है। ஹalleluya. हालेलुया। எப்படி நம்முடைய ஆத்மா ஜீவ ஆத்மாவை மாறினது? हमारा जो प्राण कैसे एक जीवित प्राण बन गया है, எப்படி மாறினது? वो कैसे बदल गया है? கர்த்தருடைய வார்த்தையினால நம்முடைய ஆத்மா ஜீவ ஆத்மா மரித்து கடந்த பாவத்திலும் அக்கிரமங்களை மரித்து இருக்கிற ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பித்து ஒரு ஜீவ ஆத்மாவை ஆக்கியிருக்கிறார். परमेश्वर ने अपने वचनों के द्वारा हमारे जो प्राण को आज जीवित प्राण बना दिया है। ஹalleluya. हालेलुया। அப்ப அவிசுவாசிகளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? तो आज अविश्वासी के प्राण कैसे है? மரித்த நிலைமையில எனக்கு वो காணப்படுகிறது. आज भी मरे हुए परिस्थिति में ही है, என்றால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இன்னுமே கிரியை செய்யவில்லை. क्योंकि जो वचन है उनके अंदर अब तक क्रिया नहीं அந்த किया है। வார்த்தைக்கு அவங்க இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். अब तक उन्होंने वचन को आपके जीवन में जगह नहीं दिया है। ஆகையால் பிறக்கிற எந்த மனுஷனும் ஒரு மரித்த ஒரு ஆத்மா நிலைமையில அவன் பிறக்கிறான். तो इसलिए एक मनुष्य जब जन्म लेता है तो उसका जो प्राण है वो एक मरे हुए परिस्थिति में होता है। ஒருவேளை உணர்வு அந்த சுபாவம் இல்ல இருந்தாலும் கூட தேவனுக்கும் அவனுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் அவன் இருக்கிறான். उनके अंदर कुछ भावना है तो भी परमेश्वर और उसके बीच में कोई भी ऐसा एक संबंध नहीं होता। ஹalleluya. हालेलुया। எப்படி இந்த மனுஷன் இப்படி பிறக்கிறான் என்றால் ये जो मनुष्य कैसे जन्म लेता है, அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது கர்த்தர் சொன்னார், நீ அந்த கனியை புசிக்கிற நாளில என்ன செய்வே என்றால் சாவாய். और जब आदम और हवा ने पाप किया तो परमेश्वर ने कहा कि उस दिन में तुम मरेंगे। ஆனால் அந்த ஆதாமும் ஏவாள் அந்த புசித்த நாளில என்ன செய்யவில்லை என்றால் சாகவில்லை. लेकिन जब आदम हवा ने उस फल को खाया उस दिन वो मरे नहीं थे, பாவத்தினால அவர்கள் அந்த ஆத்மாவால ஒரு சாவை கண்டார்கள். और उस पाप के कारण उन्हें प्राण का जो प्राण था वो मर गया था। அதற்கு பிறகு மனுஷன் எப்படி பிறக்கிறான் என்றால் ஒரு செத்த ஆத்மாவோட அவன் பிறக்கிறான். और इसलिए जो कोई मनुष्य उसके बाद जन्म लेता है वो मरे हुए प्राण के साथ वो जन्म लेता है। நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றால், சரீரம் எப்படி முடியும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த உலகத்துல நாம் வாழ்வோம், அந்த சரீரம் மண்ணுக்கு மண் போக போகிறது. तो इसलिए आपको समझना है कि शरीर जो है इस संसार में जब जीते तो जब हम मर जाते हैं उस शरीर वहां पर ही वो नाश हो जाता है। ரட்சிக்கப்பட்ட ஆத்மா பரலோகம் போக, ரட்சிக்கப்படாத ஆத்மா நரகத்துல போய் சேர போகிறது. लेकिन जो उद्धार पाया हुआ जो प्राण है वो जरूर स्वर्ग में जाएगा। எத்தனை பேர் சொல்லுங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? आज के लोग कह सकते हैं कि मैंने उद्धार पा लिया है। ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ்கிற எந்த யாரும் இருந்தாலும் கூட அந்த ஆத்மா பரலோகத்துல போய் சேரும். जो कोई उद्धार पाकर बपतिस्मा लेकर परमेश्वर को स्वीकार किया उसके जो प्राण है स्वर्ग में जाएगा। மூன்றாவது ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். और तीसरी बात हम आत्मा के बारे में पढ़ते हैं। எல்லாருக்குள்ளமே இருக்கிறது. वो जो आत्मा है वो भी हर एक के अंदर होता है। எப்படி இந்த ஆத்மா இந்த சரீரம் இருக்கிறது அப்படி ஆவியும் எல்லாருக்குள்ளமே இருக்கிறது. जैसे शरीर और प्राण होता है वैसे आत्मा भी हम हर एक के अंदर है। கர்த்தரிடத்தில் எப்படி சேர்க்கிறோம், கர்த்தரை எப்படி தொழுது கொள்கிறோம் என்றால், हम परमेश्वर से कैसे जुड़ जाते हैं? நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி எல்லாமே நம்ம ஆவியோடு அவரிடத்தில் நாம் சேருகிறோம். जब हम आत्मा के द्वारा प्रार्थना और उसकी स्तुति आराधना करते हैं, ஜீவ ஆத்மா ஆக்கினாலும் கூட அந்த கர்த்தருக்கு நமக்கு தொடர்பு இருந்தாலும் கூட நம்ம எப்படி அவரை துதிக்கிறோம், எப்படி அவரை நாம் தொழுது கொள்கிறோம் என்றால் ஆவியில நாம் தொழுது கொள்கிறோம். जब हम परमेश्वर के साथ एक संबंध बनाते हैं, जब उसकी स्तुति आराधना करते हैं तो हम आत्मा के द्वारा उसे हम करते हैं। யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல, यूहन्ना 4 अध्याय के 24वें वचन में, யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல, यूहन्ना 4 अध्याय के 24वें वचन தேவன் में, ஆவியாய் இருக்கிறார், परमेश्वरी आत्मा है அவரை தொழுதுக்கிறவர்களோ ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள और जो வேண்டும். उसके भजन स्तुति करने वाले भी सच्चाई से उसकी स्तुति करें। சரீரத்தோடு மாத்திரமல்ல, केवल शरीर से नहीं, இல்ல ஆத்மாவினால் அல்ல, केवल प्राण से नहीं, ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். लेकिन आत्मा और सच्चाई से उसकी स्तुति करें। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொல்றேன், நான் என் ஆவி உண்மையோடு அவரை நான் துதிக்க आज போகிறேன். लोग कह सकते हैं कि मैं पूरी आत्मा से सच्चाई से उसकी स्तुति करूंगा। சில பேர் வாயினால துதிக்கிறது தேவன் சொல்கிறார். परमेश्वर कहता है कुछ लोग होठों से उसकी स्तुति करते சில हैं। பேர் எப்படி என்னிடம் சேர்கிறார்கள் என்றால் வாயினால துதிக்கிறாங்க, தொழுது கொள்கிறார்கள். परमेश्वर कहता है कुछ लोग होठों के द्वारा मेरी स्तुति करते हैं, ஆனால் இருதயம் எப்படி இருக்கின்றால் தூரமாய் இருக்கிறது. लेकिन उनका मन जो है मुझसे बहुत दूर है। சில பேர் வாயினால அவரை சேர்கிறார்கள், ஆவியில என்று ஆவியோடு அவர்கள் துதிக்க மாட்டார்கள். कुछ लोग केवल अपने मुंह से परमेश्वर की स्तुति करते लेकिन आत्मा से नहीं करते। எத்தனை சொல்றேன், என் ஆவியோடு நான் அவரை துதிப்பேன். इनके लोग कह सकते हैं कि मैं आत्मा से परमेश्वर की स्तुति करूंगा। ஹalleluya. हालेलुया। பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்துல, सबदेशक 12 अध्याय के 7वें वचन में, மண்ணு மறுபடியும் மண்ணுக்கு அது பூமிக்கு திரும்பும், जो मिट्टी है फिर मिट्टी में मिल जाता है, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு அது மறுபடியும் போகும். लेकिन जो आत्मा है वो परमेश्वर के पास लौट जाता है। எந்த மனுஷனுடைய உள்ள ஆவி இருக்கிறது எல்லா மனுஷனுடைய ஆவியும் கர்த்தரிடத்தில் மறுபடியும் போய் சேரும். और हर मनुष्य का जो आत्मा है वो परमेश्वर के पास फिर लौट जाती है। ஆனால் ஆத்மா தான் ஒரு பரலோகம் இல்ல நரகத்துல போய் சேர போகிறது. और लेकिन जो आत्मा है वो स्वर्ग या फिर नरक में जाएगी। ஹalleluya. हालेलुया। எத்தனை மனுஷனுடைய ஆவி
ஆவியில நான் அவரை துதிக்க போகிறேன். आज के लोग कह सकते हैं कि मैं आत्मा में परमेश्वर की स्तुति நம்முடைய करूंगा। ஜெபம் மாத்திரம் வாயினால அல்ல, முழு இதயத்தோடு நம்ம ஆவியில உணர்ந்து அவரை நாம் ஆராதிக்க हमारा जो வேண்டும். प्रार्थना भी केवल अपने मुंह से लेकिन पूरे आत्मा के साथ हमें करना நம்முடைய है। ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் சேர்ந்திருக்கிறார். और हमारे आत्मा से परमेश्वर के आत्मा मिल जाता அந்த है। ஆவியானவர் நம்மளை உணர்த்தி அவர் நம்மளை தேவனிடத்தில் அதை சேர்க்கிறது போல நமக்கு பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். परमेश्वर के आत्मा जो हमारे लिए प्रार्थना करता है நம்மளை உணர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். और हमें वो परमेश्वर की आत्मा कुछ बातों को बताते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. तो आज हमारे अंदर शरीर प्राण और आत्मा है। இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? तो इन शरीर प्राण आत्मा से आपको क्या करना है? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது जब परमेश्वर यीशु मसीह का आगमन हो, எதனா சொல்லி நம் ஆராதிக்கிற இயேசு அவர் வர போகிறார். कि लोग विश्वास करते हैं कि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो जरूर आने वाला है। எதனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வர போகிறார். फिर लोग कह सकते हैं कि यीशु मसीह आने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி வர போகிறார்? वो कैसे आएंगे? யார்கிட்ட சொல்லி வர போகிறார்? वो किसे कहकर आएंगे? யார்கிட்டமே சொல்லிட்டு வர போவதல்ல. वो किसे भी कहकर नहीं आने वाले हैं। 1 தெசலோனிக்கர் 5:2 வசனத்துல வாசிக்கிறோம். पहला தெசलोनिकர் 5वां अध्याय के दूसरे वचन ஒரு में, திருடனை போல யாருக்கும் தெரியாத நேரத்துல அவர் வர போகிறார். और एक चोर के समान कोई नहीं जानता ऐसे एक क्षण में वो எந்த आएगा। திருடனும் நான் இந்த குறிப்பிட்ட நாளில இந்த குறிப்பிட்ட வீட்டுல நான் வருவேன் என்று சொல்ல மாட்டான். कोई भी जो चोर है वो कहकर नहीं आता कि मैं इस घर में आकर चोरी करने वाला எங்கோ हूँ। விளம்பரம் போட்டு அவன் வர மாட்டான். वो कहीं पर एडवर्टाइजमेंट डालकर नहीं आता। ஆனால் யாரும் அறியாத நேரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஒரு இழப்பை அவன் கொடுத்து போவான். लेकिन जब कोई नहीं रहता ऐसे समय में वो चुपके से आकर नुकसान को कर लेता है। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் அது காணப்படலாம். और ऐसे हमारे जीवन में भी कुछ समय हो सकता है। அந்த நாளிலே ஜனங்கள் ஒரு பெரிய ஒரு இழப்பை அவங்க சந்திக்க போகிறார்கள். उस दिन में लोग जो है बहुत एक नुकसान का सामना करेंगे। ஜனங்கள் ஒரு பெரிய நஷ்டத்தை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போகிறார்கள். बड़े नुकसान का वो लोग सामना करेंगे। ஒருவேளை அவங்க ஆயத்தம் இல்லாமல் இருப்பார் என்றால், கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுவார் என்றால், यदि वे लोग तैयार ना हो तो वहाँ छोड़ दिए जाएंगे। திருடன் வருகிறது போல அந்த நாளிலே அவர்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறார்கள். जैसे एक चोर आता है उस दिन में जब परमेश्वर का आगमन हो तो यहाँ इस संसार में छोड़ दिए சில जाएंगे। நேரம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால், திருடன் எப்போ வருவான் என்றால் பகல்ல வர மாட்டான், எப்போ வருவான்? இரவுல வருவான். कुछ लोग सोचते हैं चोर जो है दिन में नहीं आता, रात को ही आता है। ஆகையால் என்ன செய்வாங்க, பகல்ல நல்ல வெளியில சுத்திட்டு நல்ல உலக பிரகாரமா இருப்பார்கள். और इसलिए दिन के समय वो बाहर घूमते हैं, ராத்திரி நேரத்தை ஜெபித்து அவங்க மன்றாடி கொண்டு இருப்பார்கள். लेकिन रात के समय वो अच्छे से प्रार्थना करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அது உண்மையா இல்லையா? क्या ये सच्चा बात है या नहीं? திருடன் ஒருவேளை பூமிக்குரிய திருடன் உள்ள ராத்திரியில வரலாம். और इस संसार का चोर शायद रात को आ सकता है। ஆனால் இங்கே இப்ப ஒருவேளை பகல் நேரமா இருக்கலாம். அமெரிக்கா இல்ல மற்ற தேசங்களை நீங்க பார்ப்பீங்க என்றால், लेकिन अगर यहाँ पर आज दिन का समय, अभी दिन का समय है तो दूसरे देश में अमेरिका में अब क्या होगा? இப்போ ஒருவேளை அங்க ராத்திரியா இருக்கலாம், இல்ல ராத்திரி இங்க இருக்கும்போது அங்க பகலா இருக்கலாம். और यहाँ जब सुबह होता है वहाँ की रात होती है। அப்போ இயேசுடைய வருகை அவ்வளவு யாருக்குமே தெரியாத நேரத்துல அவர் வர इसलिए போகிறார். परमेश्वर का आगमन कभी भी हो सकता है, कोई नहीं जानता वो कभी आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் வரும்போது நான் அவரை சந்திக்க ஆயத்தமா लोग कह இருக்கிறேன்? सकते हैं जब परमेश्वर का आगमन हो तो मैं उससे मिलने के लिए तैयार रहूंगा। எப்படி ஆயத்தமா இருக்க சொல்லுகிறார்? वो कैसे आपको तैयार रहने को कहता அவர் है? வரும்போது அந்த நாளில அந்த நேரத்துல உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றம் அற்றதாய் இருக்க நீங்க और इसलिए वो வேண்டும். कहता है कि जब परमेश्वर का आगमन हो तब आपका जो शरीर प्राण और आत्मा निर्दोष रहे। உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் வருகை வரைக்கும் குற்றம் அற்றதாய் நீங்க आपके காத்துக்கொள்ள शरीर வேண்டும். प्राण और आत्मा को जब तक परमेश्वर ना आए तब तक निर्दोष आप सुरक्षित रखना है। இது சமாதானத்தின் தேவன் செய்வார் அப்படி சொல்லவில்லை. और ये जो शांति का परमेश्वर करेगा ऐसा नहीं लिखा है। விசுவாசிகளை பார்த்து சொல்றார், நீங்க கடைசி வரை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் குற்றமற்றதாய் இருக்கும்படி நீங்க காக்க வேண்டும். लेकिन पौलुस उन विश्वासी से कहता है कि तुम्हें आपके जो शरीर प्राण आत्मा को निर्दोष रखना है। கொஞ்சம் கரத்தை சொல்ல முடியும், शरीरम ஆவி ஆத்மா சரீரத்தை நான் கடைசி வரை குற்றம் அற்றதாய் நான் अपने हाथ காத்துக்கொள்வேன். उठा रखा है कि मैं मेरे शरीर प्राण आत्मा को अंत तक निर्दोष रखूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கணும், இந்த சரீரத்தோடு நான் என்ன செய்கிறேன்? आपको हर दिन सोचकर जांच कर देखना कि आपके शरीर के साथ आप क्या कर रहे हैं। என் சரீரம் குற்றம் அற்றதாய் இருக்கிறதா இல்லையா? क्या आपका शरीर निर्दोष है या नहीं? 2 கொரிந்தியர் 5:10 வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 5वां अध्याय के 10वें वचन में, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல, दूसरा कुरिन्थियों 5वां अध्याय के 10वें वचन में, சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை என்ன செய்ய போகிறான்? அடைய போகிறான். और जो कोई शरीर में जो भले बुरे काम करते हैं उसके अनुसार उसे प्रतिफल दिया நம்முடைய जाएगा। சரீரத்தினால உலகத்துல வாழும்போது நல்லது செய்ய முடியும், சில தீமையும் செய்ய முடியும். और जब हम इस संसार में जीते तो हमारे शरीर के द्वारा हम अच्छे भी कर सकते हैं, बुरे काम को भी कर सकते हैं। விசுவாசிகள் தீமையும் செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியும். कि विश्वास करते हैं हम भले और बुरे दोनों को काम करते ஆனா हैं। நீங்க என்ன செய்தாலும் கூட அதற்கு தக்க பலனை நீங்க என்ன செய்ய
அடைய போகிறோம். लेकिन चाहे आप जो कुछ भी करें उसके अनुसार आपको प्रतिफल நாம் मिलेगा, எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசின்னத்திற்கு முன்பாக அந்த வெளிப்பட போகிறோம், நிற்க போகிறோம். क्योंकि हम उस सिंहासन के सामने प्रकट होने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த சரீரத்தோடு நான் என்ன செய்கிறேன்? तो आप आज जांच कर देखिए परमेश्वर ने जो शरीर दिया है उसके द्वारा आप क्या कर रहे हैं। இந்த சரீரத்தோடு நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேனா இல்ல பாவத்தோடு நான் வாழுகிறேனா? क्या इस शरीर के द्वारा आप पवित्र जी रहे हैं या पाप में जी रहे இந்த हैं? சரீரத்தோடு நான் கர்த்தருக்காக பயன்படுகிறேனா இல்ல உலகத்துக்காக நான் பயன்படுகிறேனா? क्या इस शरीर के द्वारा मैं परमेश्वर के लिए उपयोगी हूँ या इस संसार के लिए मैं उपयोगी हूँ? நம்முடைய சரீரம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். आपका शरीर जो कुछ करता है उसे आप सोच कर देखें। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை போகக்கூடாத இடத்துல அது போக முடியும். शायद ऐसे जगहों पर आप जाते रहेंगे जहाँ पर आपको नहीं जाना है, சில செய்யக்கூடாத காரியங்களை அந்த சரீரம் செய்ய जो முடியும். आपको नहीं करना है ऐसे चीजों को वो शरीर करता சில है। சரீரங்கள் இங்க சபையில வராமல் வேற எங்கேயாவது இருக்கலாம். आपका शरीर शायद कलीसिया में नहीं लेकिन कहीं और जाता हो। எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சரீரத்தினால கர்த்தருக்காக நன்மையான காரியங்களை நான் செய்ய போகிறேன்? आज के लोग कह सकते हैं कि मेरे शरीर के द्वारा मैं भले कामों को करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। சொல்லுங்க, சரீரத்தினால நன்மைக்கான அந்த தக்க பலனை நான் அடைய लोग போகிறேன். कह सकते हैं कि मेरे शरीर के द्वारा मैं भले कामों को कर उसका प्रतिफल पाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய முடியும்? हम कैसे भले कामों को कर सकते இந்த हैं? சரீரத்தினால நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? क्या इस शरीर के द्वारा आप परमेश्वर के लिए कुछ कर सकते என்ன हैं? செய்ய முடியும்? क्या कर सकते हैं? ஒருவேளை சுவிசேஷம் சொல்ல முடியும், शायद आप सुसमाचार बांट सकते हैं, ட்ராக்ஸ் கொடுக்க முடியும், ट्रैक्स बांट सकते हैं, ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும். இல்ல ஜெபத்துல வந்தா நீங்க கை தட்டினாலே கூட உங்க சரீரம் என்ன செய்யற? கர்த்தருக்கு மகிமை और आराधना के जब ताली बजाते हैं तब उसके द्वारा भी आप परमेश्वर को एक अच्छे काम कर रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் சில பேர் பார்க்கும்போது ஏதோ கை அசைக்க முடியாது, அப்படியே அவங்க நிப்பாங்க. और वो ऐसे बैठे थे कि वो हाथ को हिला ही नहीं पाते। உங்க கையினால உங்க சரீரத்தினால நீங்க யாரை கன மகிமை செலுத்த முடியும் என்றால் கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியும். लेकिन आज के आपके शरीर के द्वारा परमेश्वर की आपको महिमा करना है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே தட்டாத கை வேற வெளி உலகத்துல போய் தட்டுகிறது. जो ताली आप कलीसिया में नहीं बजाते वो बाहर संसार में जाकर बजाते हैं। தேவனுக்காக ஓடுகிற செயல்படாத சரீரம் வேற உலகத்துக்காக செயல்படுகிறது. जो परमेश्वर के लिए इस्तेमाल नहीं होता वो शरीर आप कहीं और इस्तेमाल करते हैं। தேவனுக்காக சபைக்காக லேட் அவர்கள் சரீரங்கள் வேலைக்காக சரியா போகிறது. जो परमेश्वर की आराधना में लेट आता है वो शरीर काम के लिए बराबर ठीक समय पर जाता है। நம்முடைய சரீரத்தினால நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும். लेकिन आज हमारे शरीर के द्वारा हमें परमेश्वर की महिमा करना है। பாவத்தை விலக்கி நாம் வாழ வேண்டும். पाप से अलग हमें जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। சொல்லுங்க, என் சரீரத்தினால நான் ஒரு குற்றமற்ற சரீரமாய் நான் அதை காத்துக்கொள்வேன். लोग कह सकते हैं कि मेरे शरीर को मैं निर्दोष सुरक्षित रखूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது ஆத்மா குறித்து பார்க்கும்போது और दूसरी बात उस प्राण के बारे में हम देखते हैं। 1 கொரிந்தியர் 2:16 வசனத்துல पहला कुरिन्थियों दूसरा अध्याय के 16 वचन में, ஆத்மால கர்த்தருடைய சிந்தனையை கூட நாம் வாழ வேண்டும். और हमारे प्राण में हमें परमेश्वर के सोच विचार के अनुसार जीना நம்முடைய है। உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிற ஒரு வாழ்க்கையை அது காணப்பட வேண்டும். हमारा जो अंदरूनी मनुष्य हर दिन हमें नया बनाना है। நாம் மறுபுறம் அடைந்த கர்த்தரை போல நாம் சிந்திக்கணும், நடக்க வேண்டும். परमेश्वर के जैसे हमें सोचना है उसके अनुसार हमें चलना है। 1 கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்கிறார், पहला कुरिन्थियों दूसरा अध्याय 14 वचन में पौलुस कहता है, எங்களுக்கு யாருடைய சிந்தனை இருக்கிறது? हमारे जो सोच है किसके जैसे है, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. और हमारा जो सोच है मसीह के जैसा है। நானும் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். और हम क्रूस पर उसके साथ मारे गए இனி हैं। நான் பிழைத்திருக்கிறேன். யார் எனக்குள்ள இருக்கிறார் என்றால் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். और अब मैं जीवित नहीं लेकिन मसीह मेरे अंदर जीवित है। நம்முடைய ஆத்மால கூட ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். हमारे प्राण में भी जो ऐसे आत्मिक जो सोच होने चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆத்மால குற்றமற்றமாய் நாம் காணப்பட வேண்டும். हमारे आत्मा में हमारे जो प्राण में हमें निर्दोष रहना है। நம்முடைய சரீரத்தை எது கண்ட்ரோல் ஆக்குறது? हमारे जो शरीर को कौन नियंत्रण में लाता है? உங்க சிந்தனையை மாற்றுவீங்க என்றால் சரீரம் என்ன செய்யும் என்றால் அதன்படி அது செயல்படும். अगर आपके सोच विचारों को आप बदल दे तो आपका जो शरीर भी बदलेगा। உங்க இருதயத்துல நீங்க பரிசுத்தத்தை இல்ல கர்த்தருடைய வார்த்தையை வைப்பீங்க என்றால் आपके हृदय में अगर परमेश्वर के वचनों को आप रखते हैं அந்த கையை தவறான காரியத்தை செய்யாது. तो आपके जो हाथ है वो गलत काम नहीं कर सकते। நடக்க வேண்டாத அந்த இடங்கள்ல அது போகாது. आपके जो पैर आपको जहाँ नहीं जाना उन जगहों पर वो नहीं जाएगा। கண்கள் பார்க்க கூடாத அந்த காரியங்களை பார்க்காது. आपके जो आंखों को नहीं देखता उन चीजों को वो नहीं देखेगा। எத்தனை சொன்னீங்க எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. लोग कह सकते कि मेरे अंदर मसीह के जो सोच है। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய வருகை வரைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் எப்படி வைக்கணும் என்றால் குற்றமற்றதாய் நாம் வைக்க வேண்டும். आज हमें परमेश्वर के आगमन तक हमारे शरीर प्राण और आत्मा को निर्दोष रखना है। கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா கீழ்ப்படியாம இருக்கிறோமா? क्या हम परमेश्वर के वचनों का पालन करते हैं या नहीं? கீழ்ப்படிகிற சிந்தை இருக்கிறதா? கீழ்ப்படியாமல் நாம் போகிறோமா? क्या हम परमेश्वर के वचनों को पालन कर रहे हैं या नहीं? கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறோமா இல்ல எப்படி வேணாலும் நாம் வாழ்கிறோமா? क्या हम परमेश्वर को खुश करने लायक जीवन जी रहे हैं या नहीं जीते? ஹல்லேலூயா. हालेलुया।
நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவை நாம் எப்படி காத்துக் கொள்ளுகிறோம். हमें आज सोचना है कि हमारे प्राण को क्या हम बचाए रखते हैं या नहीं। கடைசி 1 தெசலோனிக்கர் 5:19 வசனத்துல और पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय उसके 19वें वचन में, 1 தெசலோனிக்கர் 5:19 வசனத்துல पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय के 19 वचन में, ஆவியை அவித்து போடாதிருங்க. आत्मा को ना बुझाओ। ஆவியோடு நீங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். आत्मा के साथ ही आप परमेश्वर की आराधना करें। பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்த வேண்டாம். पवित्र आत्मा को आप कभी दुखी ना पहुंचाए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியோடு அவரை ஆராதிக்க அவரை துதிக்கும் போது நீங்க அவரை என்ன செய்றீங்க என்ற ஆவியில நீங்க பலன் அடைறீங்க. जब आप आत्मा से उसकी स्तुति आराधना करते हो तो आप आत्मा में बल ஆனா पाएंगे। தொடர்ந்து நாம் பாவத்தை செய்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார், ஆவியில நாம் அவித்து போகிற நிலைமையில காணப்படுகிறோம். लेकिन जब आप निरंतर पाप में लगे रहते हैं तो परमेश्वर की आत्मा जो है वो दुखी होगा और आपका जो आत्मा है वो बुझ जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை வருஷம் நான் அவரை ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது தொழுது கொள்ளும் போது நான் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது कि கொள்வேன். लोग कैसे जब मैं परमेश्वर की आराधना करता हूँ पूरे आत्मा से मैं उसकी आराधना அப்படி करूंगा। வாழ்கிறவர்களை யாருமே கட்டாயப்படுத்த வேண்டாம். और जो ऐसे जीता है तो उन्हें कोई भी जबरदस्ती नहीं कर கை सकता। தட்டுங்க, துதிங்க, இல்லைன்னா ஜெபிங்க, வேத வாசிங்க, கட்டாயப்படுத்த வேண்டாம். उन्हें जबरदस्ती करने की जरूरत नहीं कि आपको ताली बजाना, आपको वचन पढ़ना है। அவர்களே என்ன செய்வென்றால் ஆவியில பலப்பட்டு ஆவியில அப்படி இருக்கும்போது ஆவியோடு அவர்கள் என்ன செய்வாங்க, கர்த்தரை தொழுது கொள்வார்கள். और वो अपने आप ही आत्मा में भर कर वो परमेश्वर की आराधना करेंगे, परमेश्वर प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர் 10 முறை சொல்லியாவது என்ன செய்வாங்க, வேதத்தை வாசிப்பார்கள். कुछ लोग 10 बार कहने के बाद वो वचन को पढ़ते हैं। சிலர் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, கடைசியாக கையை தட்டுவார்கள். कुछ लोग बार बार कहने के बाद वो अपने ताली बजाते हैं। சில பேர் அந்த மியூசிக் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும்போது என்ன செய்வாங்க, உணர்ச்சி வசமா அவங்க கை தட்டி ரொம்ப ஆராதிப்பார்கள். कुछ लोग जो म्यूजिक का बढ़ जाते टेम्पो तब वो ताली बजाते हैं। அப்படி அல்ல, உள்ளத்தின் ஆழத்தோடு கர்த்தரை நாம் ஆவியில உண்மையோடு நாம் लेकिन ऐसा ஆராதிக்க नहीं, हमें வேண்டும். पूरे मन से आत्मा सच्चाई से उसकी आराधना करना हालेलुया। है। हालेलुया। தேவன் சொல்றார், சிநேகிதரிடத்தில் நான் பேசுறது போல அவரிடத்தில் பேசுகிறேன். परमेश्वर कहता है जैसे मैं मित्र से बात करता हूँ वैसे मैं मूसा से बात करता அப்படி हूँ। ஒரு நெருக்கம் நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்க तो வேண்டும். आज परमेश्वर और हमारे बीच में भी ऐसा एक रिश्ता होना ஒரு चाहिए। சிநேகிதனை பார்க்கிலும் நம்மள ஒரு பிதா ஒரு புத்திரர் இந்த சுவீகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். आज एक मित्र से बढ़कर परमेश्वर ने हमें अपने बेटे के समान बनाया அப்ப है। நாம் எவ்வளவு நெருங்கி ஆவியில அவரை நாம் ஆராதித்து ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்க तो வேண்டும். हमें हर दिन आत्मा में भरकर और भी उसके निकट होकर परमेश्वर की आराधना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றாங்க, நான் உண்மையோடு யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம், நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளருவீங்க. ये लोग कह सकते हैं कि मैं आत्मा में हर दिन बढ़ूंगा और मैं परमेश्वर के और निकट होऊंगा। 1 கொரிந்தியர் 2:15 வாசிக்கும் போது, पहला कुरिन्थियों 2 अध्याय के 12 वचन में, 1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் என்ன செய்வான், पहला कुरिन्थियों 2 अध्याय 15 वचन में जो आत्मा से भरा हुआ होता है मनुष्य क्या करेगा? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். அவன் ஆராய்ந்து பார்ப்பான், வசனத்தை கூட ஆராய்ந்து பார்ப்பான், ஜனங்கள் பேசுற வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பான். जो आत्मिक है वो सब कुछ जानता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு கர்த்தருடைய அந்த சமூகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். उतना परमेश्वर के वचनों पर वो ज्यादा महत्व देता है। ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். आत्मिक जीवन के लिए वो महत्व देता है। இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. आज आपको जांच कर देखना आपका जो आत्मिक जीवन कैसा है। நம்முடைய ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். हमारे आत्मिक जीवन पर पवित्र आत्मा हमारे अंदर है। அவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும்னா அவர் என்ன சாட்சி கொடுக்க வேண்டும்? अगर पवित्र आत्मा को हमारे बारे में गवाही देना तो वो कैसा देगा? எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த நபர் என்ன செய்கிறான், மிகவும் சந்தோஷமாய் வைக்கிறான். और वो कितने लोग कह सकते हैं पवित्र आत्मा मेरे बारे में ऐसा गवाही देगा कि मुझे ये जो मेरा बच्चा खुश रखता என் है, விருப்பத்தின்படி இவன் செய்கிறான், मेरे इच्छा के अनुसार ये करता है, என் வாஞ்சையின்படி என் வசனத்தின்படி இவன் கை கொண்டு அவன் காத்துக் கொள்கிறான். मेरे वचनों के अनुसार ये चलता है। இல்ல அவர் சொல்லுவாரோ இவர்களை துக்கப்படுத்துகிற ஒரு காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். या तो वो कहेगा कि ये मुझे दुखी करने वाला एक जीवन जीता है। எழுந்திருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். हम खड़े होकर परमेश्वर की